For today's meditation, let us turn to the holy book of Judges, chapter 15, verse 14. இந்த நாளை நம்ம தியானத்துக்கு ஆதாரமாக நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 15:14 வசனம். மேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களிலிருந்து கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. And when he came unto Lehi, the Philistines shouted against him. And the Spirit of the Lord came mightily upon him. And the cords that were upon his arms became as flax that was burnt. And the cords that were upon his arms became as flax that was burnt with fire. And his bands loosed from off his hands. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. So this situation is a time in which Samson he marries a person who is a Philistine. சிம்சோன் உண்மையிலே அவன் பலஸ்தீனியுடைய ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான். Hallelujah. Hallelujah. And the story goes that when he first of all he asked his mother and his father regarding that I want this lady as a wife from the place called Timnath. இப்படியாக இந்த சரித்திரம் சொல்லுகிறது. சிம்சோன் தன் தாயும் தகப்பனையும் பார்த்து அவன் சொன்ன ஒரு காரியம், திம்னாத்தில் உள்ள ஒரு பெண்ணை நான் விவாகம் செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். Hallelujah. Hallelujah. His mother and father were not approving of this marriage because he was not an Israelite. இந்த சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் இந்த திருமணத்திற்கு அவர்கள் சம்பந்தம் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவள் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் அல்ல. Hallelujah. Hallelujah. But it was the Lord's purpose that Samson marries that Philistine, because at that time the Philistines were dominating Israel, and so the Lord wanted to avenge the Philistines. இது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் பெலிஸ்தியர்கள் அந்த நேரத்திலே இஸ்ரவேல் மேலே அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக தேவனே இந்த காரியத்திற்கு அனுமதி தந்தார். Hallelujah. Hallelujah. In Judges chapter 14 verse 4, what do we read? அப்ப நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? 14:4. But his father and his mother knew not. Asking ma. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இதை கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். But his father and his mother knew not that it was of the Lord that he sought an occasion against the Philistines. But his father and his mother knew not that it was the Lord that he sought an occasion against the Philistines. For at that time the Philistines had dominion over Israel. Hallelujah. Hallelujah. Because of the entire book of Judges, we can see the children of Israel repeatedly, almost 5 times,
they go away from God. இந்த நியாயாதி புஸ்தகத்திலே படிக்கும் பொழுது 5 தடவை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And the 5 times God appoints a group of people to torment them. இந்த 5 முறையும் தேவன் ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி இந்த பெலிஸ்தியர்களை அவர்கள் ஒரு கூட்ட ஜனங்களை நியமித்து அவர்களை துன்புறுத்துகிறார். தேவனே ஒரு கூட்ட ஜனங்களை நியமித்து அந்த பெலிஸ்தியர்களை அந்த இஸ்ரவேலர்களை துன்புறுத்துகிறதுக்கு இஸ்ரவேலை துன்புறுத்துவதற்கு அவர் அனுமதித்தார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This time also the Lord was using the Philistines. இந்த நேரமும் கூட தேவன் பெலிஸ்தியர்களை வைத்து அப்படி ஒரு காரியத்தை அவர் செய்தார். Hallelujah. Hallelujah. But at the various times when the children of Israel departed from God, but later when because of the affliction, because of the persecution of the enemy, they cried out to God. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போய் அவர்கள் தூரம் போன முகாந்தரத்தின் பொருட்டாக அவர்கள் தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Then because of the persecution they cried out to God. அவர்கள் பெற்ற தண்டனை மூலமாக அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And then God would raise certain judges. அதனால் தான் தேவன் சில நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டானது. Hallelujah. Hallelujah. And now God is raising Samson. இப்பொழுது தேவன் சிம்சோனை எழும்பி வர பண்ணுகிறார். To break the yoke of Philistines. இந்த பெலிஸ்தியருடைய ஒரு நுகத்தை முறிப்பதற்கு சிம்சோனை அவர் உண்டாக்கினார். Hallelujah. Hallelujah. In verse 4 we read that the Lord sought occasion against the Philistines. கர்த்தர் பிலிஸ்தியர் இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தந்தையும் அறியாதிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 14:4 நாம் வாசிக்கின்றோம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then we see that the people, Samson, the Philistines come to catch Samson in a place called Etham என்று சொல்கின்ற இடத்திலே பெலிஸ்தியர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சிம்சோனை அவர் கயிறுகளால் கட்டி வைக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Then Samson is tied with 2 new cords and brought before the and brought by his own people, the children of Judah. இந்த யூதா ஜனங்கள் சிம்சோனை கட்டி யூதா ஜனங்கள் சிம்சோனை கட்டி பெலிஸ்தியரிடத்திலே அவர்கள் ஒப்புவிக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. The people of Judah were part of the Israelites. இந்த யூதா ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இஸ்ரவேலினுடைய ஒரு பகுதியான ஜனங்கள். Hallelujah. Hallelujah. So betraying their own champion, betraying the one who fought for them, it was a treacherous thing. இந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காக சிம்சோன் ஒரு பெரிய அரணாக இருக்கின்றார். அதனை இந்த யூதா ஜனங்கள்
அவனை ஒரு காரியமாக கட்டி பெலிஸ்தியரிடத்தில் ஒப்பு கொடுக்க அவர்கள் விரும்புகிறார். So this was a treacherous thing. இது ஒரு காட்டி கொடுக்கிற ஒரு அனுபவம் போன்றது. Hallelujah. ஹல்லேலூயா. By his own people he was betrayed. அவன் சொந்த ஜனங்களாலே இந்த சிம்சோன் காட்டி கொடுக்கப்படுகிறான். Hallelujah. ஹல்லேலூயா. That directly refers to the betrayal of Lord Jesus Christ by Judas. இது நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். யூதாஸ் காரியோத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவன் காட்டி கொடுக்கிற ஒரு காரியம். Hallelujah. ஹல்லேலூயா. The same king who descended from heaven to die for all humankind, he was betrayed by another human. இந்த ராஜா என்று சொல்லப்படுகிறவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக இறங்கி வந்தார். அந்த ராஜாவாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை ஒரு மனுஷன் காட்டி கொடுக்கிற ஒரு காரியம் நாம் பார்க்கின்றோம். Here we read the flag, the cords that were upon his arms became as flags that were burnt with the fire. அந்த புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. Hallelujah. Hallelujah. This was when the Spirit of the Lord descended on him. இது எப்பொழுது நடந்தது என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அந்த கட்டுகள் முறிந்து போனது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Even in this life you may be bound with various kinds of bindings, like sickness, poverty, and various other kind of bindings which the devil may put on you. But when the Spirit of the Lord இந்த காலங்களிலும் கூட நம்மை அநேக கட்டுகள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான சுகவீனம், பொருளாதார சுகவீனம், அல்லேலூயா, ஆவிக்குரிய ஒரு சோர்ந்து போகின்ற ஒரு அனுபவம், எல்லாவற்றையும் கொண்டு பிசாசார் நம்மை கட்டி வைத்திருக்கலாம். But today there is a good news for you. இந்த நாளிலும் நமக்கு ஒரு நற்செய்தி ஒன்று உண்டு. When the Spirit of the Lord descends on you mightily, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் பலமாய் இறங்கி வருவார் என்று சொன்னார். The cause will flee away. எல்லா கட்டுகளும் நம்மை விட்டு அறுந்து போகும். Hallelujah. Hallelujah. Here the author of the Judges specially uses the words they were he cast away as a burnt piece of cords. இந்த நியாயாதிபதி புத்தகத்தை எழுதின இதனுடைய கர்த்தா என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் மேலே இருந்த அந்த கட்டுகள் நெருப்புப்பட்ட நூலை போல அருந்து போயிற்று என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. The fire refers to the anointing. இந்த நெருப்பு என்று சொல்லப்படுகிறது ஒரு ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. So when the correct anointing comes, a deliverance will also come. ஒரு சரியான அபிஷேகம் நம்மில் இறங்கி வருகிறது என்று சொன்னால் ஒரு விடுதலை நமக்கு கிடைக்க பெறுவோம். Hallelujah. Hallelujah. And when they came to this place called Lehi, and the Spirit of the Lord descended on him. இந்த லேகி வரை வந்தபோது அங்க ஆவியானவர் இடைப்பட்டார். Hallelujah. And even though at that time the Philistines were shouting mightily against him. அந்த இடம் வந்த பொழுது பல பெலிஸ்தியர்கள் சிம்சோனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள் நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. In this life many people may shout against us. இந்த நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாக அநேக ஜனங்கள் அவர்கள் ஆரவாரம் பண்ணலாம். Hallelujah. There may be all kinds of gossip. நம்மை குறித்து ஏளனமாக அவர்கள் பேசலாம். Hallelujah. Hallelujah. But we must
focus on the thing which God has called us. ஆனாலும் தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாவற்றிலும் கடந்து செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. In the holy epistle of Galatians chapter 1 verse 10. அப்பரிசுத்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:10. For do I now persuade man or God? For do I now persuade men or God? Or do I seek to please men? Or do I seek to please men? For if I yet pleased them, For if I yet please them, men, I should not be the servant of Christ. I should not be the servant of Christ. Washing. Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. If I yet please men, I should not be the servant of Christ. மனுஷனை பிரியப்படுத்தினால் நான் ஒரு சரியான கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல என்று எழுதுகிறார். If I forget what God has called me for and listen to what people are saying, நான் then தேவனை அழைத்த நோக்கத்தை விட்டு ஜனங்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நான் கவனித்தேனானால் I cannot serve the Lord properly. நான் தேவனுக்கு சரியாக ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Lord is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Hallelujah. He wants us to journey. He wants us to be good servants of God. தேவன் நாம் நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். Hallelujah. Hallelujah. And for this, we should not focus on what people say, but must focus on what God has called us to do. ஜனங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று நாம் சிந்திக்காமல் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்தின் பாதையில் நாம் நடக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That was the way of our Lord and Savior Jesus Christ. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தூய்மையான வழி. Hallelujah. Hallelujah. When he came to this world, many people said so many things. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபொழுது அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை அவருக்கு எதிராக சொன்னார். Hallelujah. Hallelujah. But he said, must not I be about my father's business? என் பிதாவின் அடுத்தவைகளில் நான் காணப்பட வேண்டாமா? என் பிதாவின் அடுத்தவைகளில் நான் காணப்பட வேண்டாமா என்று இயேசு சொன்னார். Hallelujah. Hallelujah. And during his ministry, அவருடைய ஊழியத்தின் காலங்களில் Saint Peter told our Lord and Savior Jesus Christ this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் சொன்ன பேதுரு சொன்ன ஒரு காரியம். அப்போது பேதுரு Matthew chapter 16 verse 22 and 23. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22-23. Then Peter took him and began to rebuke him, saying, Be it from thee, Lord. And Peter took him and began to rebuke him, saying, Lord, be it far from thee, Lord. Lord, this shall not be unto thee. This shall not be unto thee. But he turned and said unto Peter, Get thee behind me. Get thee behind me, Satan. Satan. Thou art an offense unto me. Thou art an offense unto me. For thou severest not the things that be of God, not the things that be of God, but those that be of men. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடராய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார்.
Hallelujah. Hallelujah. When we think about what other people will say about us, that is a thing of man. நம்மை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்றால் அது மனுஷனுடைய இயல்புதான். Hallelujah. Hallelujah. அந்த மனுஷனுக்கு ஏற்றவைகள். மனுஷனுக்கு ஏற்றவைகள். Hallelujah. Hallelujah. But when we think that what God has called me to do, then that is the thing of God. நான் இப்படியாக சிந்திக்க வேண்டும். தேவன் என்னை பற்றி, தேவன் என்னை எதற்காக அழைத்தார், தேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்று நாம் சிந்திக்கும் பொழுது அது தேவனுக்கு ஏற்றது. அதுதான் தேவனுக்கு ஏற்றது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Till his death, Lord Jesus was suffering various contradictions. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரண நேரம் வரையில் அதிகமான ஒரு சம்பாஷணைகள் அவரை குறித்து நடந்தது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But he endured everything because he knew what God had called him for. அவர் எல்லாவற்றையும் உதறி தள்ளினார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் எதற்காக தேவன் என்னை இந்த வழியில் கொண்டு வந்தார் என்பதனை அவர் நன்றாக அறிந்திருந்தார். It was to die for the sins of humankind. இது என்ன காரியம் என்றால் இந்த மனித குலத்திற்காக அவருடைய பாவங்களுக்காக நான் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் நோக்கம் என்பதனை அறிந்திருந்தார். Hallelujah. That's why when he tells, Saint Peter says, be it far from thee, Lord. தேவனே இந்த காரியம் உனக்கு சம்பவிக்க கூடாதே என்று பேதுரு சொன்ன பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம், எனக்கு பின்னாக போக சாத்தானே என்று தேவன் பேதுருவை கடிந்து கொண்டார். Hallelujah. Hallelujah. So let us be like our Lord Jesus Christ and follow in his steps. நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல இருந்து அவருடைய வழிகளில் நாம் நடப்போமாக. Hallelujah. Hallelujah. Even though his death was painful, he accepted it joyfully. அவருடைய மரணம் என்பது மிகவும் கொடூரமான ஒரு வலி நிறைந்த ஒரு மரணம். ஆனாலும் அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. When we read in the holy book of 1 Peter chapter 2 verse 23. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். whom he was revealed not again. Who when he was reviled not again. When he suffered, he threatened not. But committed himself to him that judgeth righteously. Hallelujah. Hallelujah. God committed himself to him that judgeth righteously. நீதியாய் நியாயம் செய்கிறவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். Hallelujah. Hallelujah. In this life, many times people may do harm to us. இந்த வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் மற்ற ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். But at that time we must commit ourselves to him that judgeth righteously. அந்த நேரத்தில் நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரே நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We must not take revenge. நாம் அவருக்கு எதிராக ஒரு பகையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது. Hallelujah. Hallelujah. That only the Spirit of the Lord will descend on us. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியானவர் வல்லமையாய் நம் மீது இறங்குவார். And the bands will go away. அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து நொறுங்கி போகும். Hallelujah. Hallelujah. That only we can be caught up in the Lord's coming. அப்பொழுதுதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நாம் காண முடியும். And we can receive the welcome saying, well done thou good and faithful servant. அப்போது நம்மை பார்த்து பரலோகத்தில் இருந்து உண்டாகிற ஒரு சத்தம், நல்லது உத்தமமான ஊழியக்காரனே வா என்று அழைக்கிற சத்தம். Hallelujah. Hallelujah. May God bless us all with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.